Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு இது எம்ப்ராய்டரி வர்க் முடிச்ச ப்ளவுசஸ் கொஞ்சம் பார்க்க போறோம். இது எதுவுமே நான் உங்களுக்கு வீடியோ பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். பாப்பா எக்ஸாம்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் கம்ப்ளீஷன் அவசர வேலைகள் அந்த மாதிரி வீட்டில் வேற கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால அதுலயும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டனால வீடியோஸ் நிறைய எடுக்க முடியல. ஸோ ஆனால் முடிச்ச வரைக்கும் நான் ப்ளவுசஸ் மட்டும் உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு பார்த்தேன். இதெல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தான், புது ஸ்டிச்சஸ் எதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் இப்போ நிறைய விரும்பி கேட்குறாங்க, ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கேட்குறாங்க எல்லாரும். அதுவும் அந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் கொடுக்குறோம் இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேத்துக்கு. ஸோ இவங்களும் அது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஒன் சைடாக ட்ரை பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் போட்டது ஃபுல்லாக கழுத்து சுற்றி போட்டோம், இன்னொன்று பேட்ச் ஒர்க்கில் போட்டோம். பட் இது வந்து ஒன் சைடாக வர மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக் லைன் ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 லைன் ஜரி போட்டுட்டு சென்டரில் மட்டும் ஒரு சின்ன பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கோல்டு குந்தன் ஸ்டோனு, அதுக்கப்புறம் சீனி பாசி ஒரு லைன், ரவுண்ட் பீட் ஒரு லைன், அப்புறம் மறுபடியும் சீனி பாசி வச்சு முடிச்சுட்டு இங்கே நெருக்கமாக கொஞ்சம் கிளஸ்டர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி அப்புறம் நல்லா ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் அங்கங்கே கோல்டு பீட்ஸ் கொடுத்துட்டு இது மாதிரி ஃபேன்சி சாரீ தான். சாரீ கலர் வந்து ஆனியன் பிங்க், வெங்காய சருகு கலர் சொல்லுவாங்களா அந்த கலர் ஆனியன் பிங்க்ல இருந்துச்சு. ஸோ அதே கலர்ல த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபேன்சி சாரீங்கிறதுனால ரொம்ப கிராண்டா வேணாம், மைல்டா இருக்கணும் ஆனால் டிஃப்ரெண்டா இருக்கணும்னு கேட்டனால இந்த டிசைன் சூஸ் பண்ணோம். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஸ்லீவ் போர்ஷன் காட்டுறேன். ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். லைக் ஷோல்டர்ல இருந்து ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அது சென்டரில் அதே மாதிரி இந்த பீட் ஒர்க் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கிரேடேஷன் மாதிரி வர மாதிரி பண்ணியிருக்கேன் பீட்ஸை அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ். ஃப்ரண்ட் நெக்கும் கொஞ்சம் சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுவும் காட்டுறேன். ஃப்ரண்ட் நெக்ல அந்த ஜரி லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் போல மட்டும் வர மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம் இது. ஸோ இந்த ப்ளவுஸ் நீட்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது அடுத்த ப்ளவுஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் ப்ளவுஸ், ஒரு 10 inch ஸ்லீவுக்கு ஃபுல்லாக செக்குடு கட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரி வந்து பிங்க் கலர்ல இருந்தது. ஸோ அதனால இதில் செக்ஸ் போட்டுட்டு செக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா லைன்ஸ்லையுமே வந்து ரவுண்ட் பீட் வச்சுட்டோம். அண்ட் அந்த ரவுண்ட் பீடுக்கு அவுட்லைன் மாதிரி சீனி பாசி, எல்லாமே பிரைட் கோல்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சீனி பாசி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து த்ரெட்டும் ஜரி லைனும் வர மாதிரி போட்டுட்டு போட்டா தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்கு வந்து ஹீட் பண்ணி கட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இன்னும் ஒரு செக்ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா குந்தன் ஸ்டோன்ஸ், குட்டி குட்டி திலகம் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை சுற்றி ஸ்ப்ரிங் ஒர்க், ஜர்தோசி ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். சென்டர்ல வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு சுற்றி பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஹெவியான கிராண்டான பிளவுஸ் இது. அண்ட் இதோட சாரி பிங்க்குங்கிறனால அதை கட் ஒர்க் பண்ணிட்டு அடியிலையும் பிங்க் கலர் கிளாத் வச்சு முடிச்சிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி பிளவுஸ்ல வந்து இந்த ஜரி இருந்துச்சு, கோல்டு ஜரி இருந்துச்சு. பட் அது வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ற மாதிரி இந்த மாதிரி முடிச்சிருக்கேன். இது வரைக்கும் மட்டும் தான் ஸ்டிச்சிங் வரும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதோட பேக் நெக் காட்டுறேன் பாருங்க. இந்த பிளவுஸ்க்கு பேக் நெக் இதை மாதிரி பண்ணியிருக்கோம். இதுல வந்து இப்போ நிறைய பேர் எப்படி கேட்குறாங்கன்னா வந்து ஸ்லீவ் வந்து நல்ல பிரைட்டா கிராண்டா இருக்கிற மாதிரி கேட்டுட்டு பேக் நெக் வந்து சிம்பிளா தான் கேட்குறாங்க. ஏன்னா எப்படியும் போட்டோஸ்லயும் இதில் சாரி ஒரு பக்கம் ஃபுல்லாக சாரி மறைச்சிரும், நடுவில் ஜடம் வந்துடும். ஸோ எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், எவ்வளோ பைசா போடுறோமோ அதை ஃபுல்லாக வந்து ஸ்லீவுக்கு போட்டுட்டு பேக்ல வந்து சிம்பிளா கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா சீனி பாசி ஒரு லைன், ரவுண்ட் பீடு, ஸ்டோன் செயின், அண்ட் மறுபடியும் ஒரு லைன் சீனி பாசி வச்சு த்ரெட் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் டாட்ஸ் நிறைய ப்ளவுஸ்ல வந்து இந்த மாதிரி பண்றோம். டாட்ஸ் நிறைய ஃபில் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு பின்பக்கமும் நல்லா கிராண்டா கிடைச்சிடும். ஸோ இந்த டாட்ஸ் எப்படி வச்சிருக்கேன்னா ஒரு பிங்க் கலர் குந்தன் ஸ்டோனும் சுற்றி ஒரு லைன் சீனி பாசி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியும் பார்க்கறதுக்கு. ஸோ ஹெவி ஒர்க் ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பேக் நெக் கொஞ்சம் சிம்பிளாக போட்டோம்னா தான் ரொம்ப அழகா இருக்கும் சாரிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சாரி ரொம்ப கிராண்டா இருக்கு அப்படின்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லலாம், ஃபங்க்ஷனுக்கு எப்படி உடுத்துறோம் அப்படிங்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் வந்து கான்வெகேஷன் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி பேக் நெக்ல என்ன வந்திருக்கோ அதுவே அப்படியே ஃப்ரண்ட் நெக் கண்டினியூ ஆகிற மாதிரி முடிச்சிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் பிளவுஸ். இதுல என்னன்னா வந்து ஸ்லீவுக்கு தனியா வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க, ஜரி பார்டர். சாரியிலையும் இந்த பார்டர் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஸ்லீவுக்கு அந்த பார்டர் யூஸ் பண்ணியே நாங்கள் ஸ்லீவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேன் ஷேப்ல ஒரு டிசைன் வந்திருந்தது, ஒரு குட்டி குட்டி மோட்டிவ் இருந்தது. அது ஃபுல்லா அடைச்சிருந்தது, எல்லாமே ஃபேனா இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு சில ஃபேன் மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணோம். ஆல்டர்னேட்டா ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி பார்த்து ஹைலைட் பண்ணோம். சாரி கலர் வந்து கிரீன், நல்ல கிளிப்பச்சை கலர். ஸோ அதே கலர்ல த்ரெட் ஒர்க் ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க அவங்க. ஸோ த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு எண்டில் வந்து ரொம்ப சின்னதாக அந்த மைக்ரோ பீட்ஸ் சொன்னேன், மைக்ரோ பீட்ஸ் கிடையாது, இது 00 சீனி பாசி அந்த பீட் யூஸ் பண்ணி இங்க ஸ்டிச் பண்ணிருக்கோம், எண்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இதுக்கு மேலே இந்த மேங்கோ மோட்டிவ்ஸும் வந்து ஜரிலே இருந்தது. அதாவது இந்த இதுல இருக்கு பார்த்தீங்களா,
இந்த மாதிரி தான் ஜரி இருந்தது, பிளெயினா இருந்தது. ஸோ இதுல வந்து இந்த மேங்கோ மோட்டிவ்ஸ் ஃபுல்லா அந்த த்ரெட் வச்சு ஹைலைட் பண்ணிட்டு நடுவில் வந்து ஒரு பெரிய பீட், ஒரு குட்டி பீட், சின்ன பீட், 3 சைஸ்ல பீட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா. இதோட பேக் போர்ஷன் தான் ரொம்ப ஹைலைட்டிங்கா ரொம்ப அழகா வந்துச்சு, அதுவும் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பேக் நெக் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ரொம்ப மைன்யூட்டா வெறும் த்ரெட் மட்டும், அதுவும் வெறும் செயின் ஸ்டிச், வேற எந்த ஸ்டிச்சுமே கிடையாது. இதுல த்ரெட் ஒர்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு லைன் த்ரெட், ஒரு லைன் ஜரி, ஒரு லைன் த்ரெட், ஒரு லைன் ஜரி மாத்தி மாத்தி போட்டிருக்கோம். ஸோ அதுவே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்டிச்சா வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், ரொம்ப அழகா வந்திருக்கு. உண்மையிலேயும் நீட்டா சிம்பிளா கேட்கறவங்களுக்கு இந்த ஒர்க் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா இது ட்ரை பண்ணலாம். இதுல என்னன்னா வந்து ஸ்பெஷாலிட்டி ஸ்பேசிங், அதாவது த்ரெட்டும் ஜரியும் கரெக்டா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கணும். இது நீங்க ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணனா ஃபர்ஸ்ட் ஜரி லைன் ஃபுல்லா முடிச்சுட்டே வந்துருங்க, அப்புறம் இருக்கிற கேப்ல ஃபுல்லா த்ரெட் லைன் போட்டுட்டே வந்துருங்க. வெறும் செயின் ஸ்டிச் தான், வேற எதுவுமே கிடையாது. இதுல ஃபுல்லா அது மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டாட்ஸுக்குமே வந்து வெறும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு 3 லைன் சுத்தி சுத்தி வர மாதிரி போட்டு நடுவில் ஒரு குட்டி பீட் வச்சிருக்கோம். ஸோ சிம்பிளா நீட்டா, பட் அட் சேம் டைம் டிஃப்ரெண்டான ஒர்க்கா இருந்தது. எண்ட்ல கூட ஒரு குட்டி குட்டி பீட் வச்சிருக்கோம், அது அவ்வளோ பிரைட்டா தெரியல, மைல்டா இருக்கு எல்லாமே. அண்ட் அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி ரொம்ப சிம்பிளா ஆனால் நீட்டா இருக்கிற மாதிரி ஒர்க் முடிஞ்சிருக்கு. சாரி கிரீன்ங்கிறனால ஃபுல்லா கிரீன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம், இடையில சரி போட்டிருக்கோம். அப்போ அடுத்த ப்ளவுஸ் காட்டுறேன். இது அகெயின் ஒரு எல்போ ஸ்லீவ் பிளவுஸ் தான். இவங்களும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் கேட்டாங்க, ரொம்ப கிராண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சாரி கலர் வந்து இந்த கிரீன், ராமர் கிரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாரி கலரு. ஸோ ஸ்லீவோட எட்ஜில் வந்து இந்த பார்டர் லைன்ல வந்து வெறும் ஜரியும் த்ரெட்டும் ஒரு லைன் போட்டுட்டு மேலே வந்து 2 லைன் பீட் ஒர்க், ரவுண்ட் பீட் போட்டிருக்கோம். அண்ட் சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சக்கரா மாதிரி ஒரு டிசைன், நடுவில் குந்தன் ஸ்டோன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் 00 சினி பாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் த்ரெட் வச்சு குட்டி லோடிங் பண்ணிட்டு இந்த பீடு பார்த்தீங்கன்னா இது நம்ம கோதுமை பாசின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு ஷார்ப்பா இருக்கும், ஒரு சைடு ரவுண்டா இருக்கும், அந்த மாதிரி பீட் எல்லாமே டல் கோல்ட் பீட்ஸ். அண்ட் இந்த திலகம்ல எல்லாம் என்ன ஒர்க்னா வந்து லோட் பண்ணிருக்கோம். நடுவில் ஒரு சின்ன த்ரெட் கொடுத்துட்டு அது மேல வந்து லோட் மாத்தி மாத்தி, ஜரி லோடு ஒன்று, த்ரெட் லோடு ஒன்று, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நீட்டா வந்துருச்சு டிசைன். அண்ட் பேக் நெக் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக் நெக் அகைன் ரொம்ப சிம்பிளா, ஒண்ணுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க. லைக் ஸ்லீவ்ல கீழே பார்டர் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த ஒர்க் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பீட் லைன் மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி உருண்டை பீட் வச்சு முடிச்சாச்சு இந்த பேக் நெக். ஃப்ரண்ட்லையும் அதே கண்டினியூ ஆகிற மாதிரி பண்ணிட்டோம். பேக் நெக் என்ன வருதோ அதுதான் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் நெக்குக்கு போடணும், அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்த ப்ளவுஸ் பார்ப்போம். இது ஒரு ஸ்டிச்டு பிளவுஸ், ஸ்டிச் பண்ணியே வந்துருச்சு நமக்கு. இதுல என்ன ஒர்க் பண்ணிருக்கோம்னா நெக் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜரியும் த்ரெட்டும் மாத்தி மாத்தி போட்டுட்டோம். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் பீட் வச்சுட்டு சுத்தி ஒரு லைன் ஜர்தோஷி வச்சிருக்கோம். ஸோ 3 ஃப்ளவர்ஸ் போட்டு அதை கனெக்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன கொடி போட்டிருக்கோம். கொடியிலுமே வந்து செல்ஃப் கலர்ல பிங்க் கலர்லயே த்ரெட் யூஸ் பண்ணிட்டு உள்ள ஜரி ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் குந்தனும் சுத்தி பீட் லைனும் வச்சிருக்கோம். ஏன் பிளாக் யூஸ் பண்ணிருக்கோம்னா சாரி ஃபுல் பிளாக் சாரியா இருந்துச்சு. அண்ட் பிளவுஸ் மட்டும் தான் இந்த கலர். ஸோ 2 கலர் காம்பினேஷன், பிளாக்கும் கோல்டும் செல்ஃப் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம். இது ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டிங்கா கிராண்டா வந்திருந்தது. ஸ்லீவ்ல வந்து ஒரு ரவுண்ட் மோட்டிவ் போட்டிருக்கோம். அந்த ரவுண்ட் மோட்டிவோட சென்டர்ல ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பீட் வச்சு லோடிங் பண்ணிருக்கோம். பீட் லோடிங் பண்ணிட்டு மறுபடியும் பிளாக் குந்தனும் அதை சுத்திலும் இது ஜர்தோஷி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணிட்டு அந்த இருக்கிற ஸ்பேஸ்லயுமே வந்து வாட்டர் ஃபில் ஸ்டிச் யூஸ் பண்ணிருக்கோம். செல்ஃப் கலர்ல வாட்டர் ஃபில், இந்த த்ரெட் ஒர்க் இருக்கு இல்லையா, இது வந்து வாட்டர் ஃபில் ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்து மறுபடியும் ஒரு லைன் குந்தன் வச்சு அது மேல ஜர்தோஷி போட்டுட்டு இந்த ஃபுல் பீட் ஒர்க். இந்த பீட்ல பாத்தீங்கன்னா இந்த சீனி பாஸ் எல்லாம் வந்து ஆன்டிக் கோல்டு, அந்த ரவுண்ட் பீட் எல்லாம் வந்து கோல்டு. ஸோ அந்த ரெண்டும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா நீட்டா அமைஞ்சது டிசைன். ஸோ ஒரு பெரிய மோட்டிவ், ஒரு சின்ன மோட்டிவ், ரெண்டும் யூஸ் பண்ணி லாங் ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். பேக் நெக்ல என்ன நம்ம ஒர்க் பண்ணோமோ அதே ஒர்க் தான் இதுல ஸ்லீவோட பார்டருக்கும் பண்ணிருக்காங்க. இங்க வந்து நம்ம வாட்டர் ஃபில் ஃபுல்லா பிங்க்ல போட்டிருக்கோம். அண்ட் பேக் நெக்லயும் ஸ்லீவ்லயும் இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லா பிளாக் கலர் த்ரெட் வச்சு வாட்டர் ஃபில் பண்ணிருக்கோம். சாரி பிளாக்ங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு இதுலயும் பிளாக் கொண்டு வந்தா ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணோம். இது ஒரு சில்க் சாரியோட பிளவுஸ் தான். ஸோ இது ஃபுல்லா கம்ப்ளீட்டான பிளவுஸ். ஃப்ரண்ட் நெக்ல பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே அந்த பேக்ல என்ன வந்துச்சோ அதே தான் ஃப்ரண்ட்ல. பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரண்ட் கண்டினியூ ஆகி அந்த கொடி, அந்த ஃப்ளவர், அது எல்லாமே அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ உண்மையிலே ரொம்ப கிராண்டா நல்லா அமைஞ்சது இந்த பிளவுஸ்.
இன்னைக்கு நான் காட்டின எந்த பிளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம கைக்கு வராது. ஸோ ஸ்டிச்டு பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பட் அதோட பிக்சர்ஸ் வந்து இந்த பிளவுஸோட பிக்சர்ஸ் இதே கண்டிஷன்ல உங்களுக்கு பிளாக்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு தனியாக அதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளாக்ல போய் பாருங்க, அந்த பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டிச்சா நீங்க பார்த்து அதை வச்சு ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்குரிய ட்ரேசஸும் என்கிட்ட கிடையாது. ஸோ ஏன்னா பாதி ஒர்க் வந்து ஒர்க்கர்ஸ் பண்ணது, ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் தான் நான் பண்ணது. ஸோ மற்ற எல்லாமே ட்ரேசஸ் ஃபுல்லாக அவன்கிட்ட தான் இருக்கும். இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரேசஸ் போடுறேன் உங்களுக்கு. நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லைக் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சிம்பிளான டிசைன்ஸ் கேட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ட்ரேசஸ் சிம்பிள் டிசைன்ஸ் நான் காட்டுறேன். இந்த ட்ரேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக்லயும் கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிளாக்ல எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குறீங்க, கீழே என்னோட வீடியோஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பிளாகர் லிங்க்னு ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா பிளாகுக்கு போயிடும். அந்த பிளாக்ல வந்து நான் ஏற்கனவே போட்ட பிளவுசஸ் எல்லாமே இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரேசஸுமே வந்து அந்த பிளாக்ல பிக்சரா இருக்கும். அந்த பிக்சரை வந்து நீங்க லாங் டச் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு அது சேவ் பண்ணிக்கலாம். நீங்க சேவ் பண்ணிட்டு நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அது ஒரு பிரிண்ட் அவுட்டா எடுத்துக்கலாம். அவங்க A4 சைஸ்னாலும் சரி, A3 சைஸ்னாலும் சரி, ஏதாச்சும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து உங்க பிளவுஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஜெராக்ஸ் பண்ணி வாங்கணும். அப்படின்னா உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ டைரக்டா நீங்க இருக்கிற இந்த பிக்சர்ஸை வந்து நீங்க எப்படி எடுக்க முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நீங்க பிரிண்ட் அவுட்டா எடுத்துட்டு அதை வந்து உங்க பிளவுஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் அதை கொஞ்சம் மாத்தி இது பண்ணணும், ஜெராக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு, பிளாக்ல இருக்கிற பிக்சர் நாங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்காக நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அது போக இன்னைக்கு கொஞ்சம் என்ன மாதிரி ட்ரேசஸ் நான் போடுறேன் அப்படிங்கறதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ண சின்ன சின்ன ட்ரேசஸ். இதுல என்ன ஸ்டிச் போடலாம் பிகினர்ஸுக்கு இப்ப பழகிட்டு இருக்கீங்களா நம்ம வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கான ஐடியாஸ், சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண ஸ்டிச்சஸ் வரைக்கும் இதுல யூஸ் பண்ணலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டிச்சை வந்து இந்த ஃப்ளவருக்குள்ள நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த கொடிக்கு இந்த கொம்பா இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வெறும் ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டாலே போதும், நீட்டா இருக்கும். இந்த லீஃப்ல வந்து லீஃப் ஸ்டிச் நல்லா வருது அப்படின்னா வந்து இந்த லீஃப்லயும் த்ரெட் வச்சு லீஃப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு லீஃப் சரியா வரல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு திலகம் ஸ்டோன் வச்சுட்டு சுத்தி ஒரு பீட் லைன் போட்டீங்கன்னா அதுவே அழகா இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர்ல வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச், நடுவில் ஒரு ஸ்டோன் இல்லைன்னா பீடு ஏதாச்சும் வச்சுக்கோங்க. இதுல வந்து ஜரி வச்சு ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். இதுல லீஃப் இல்லைன்னா ஸ்டோன் எதுனாலும் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குட்டி பாப்பா பாடு சட்டைக்காக போட்டது. இதவே நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவர் போர்ஷன், இதை வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 லைன் அப்படி போட்டீங்கன்னா உங்க பிளவுஸுக்கு இந்த டிசைன் ரெடி ஆயிடும். ஸோ கொஞ்சம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணணும், லைக் எப்படி இதை மாத்தலாம், இதை இன்னும் கொஞ்சம் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணினீங்கன்னா உண்மையிலே நீங்களும் அழகா டிசைன் பண்ணலாம். அடுத்த ட்ரேஸ் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் பிளாக்ல போடுற இந்த ட்ரேசிங் பேப்பர்ஸை யூஸ் பண்ணியவும் நிறைய பேர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு பேர் நினைவில்லை, சாரி. பட் அந்த மாதிரி அனுப்புனவங்க எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எப்படி அதை பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அது தெரியாதவங்க கூட ஓரளவுக்கு படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால ஜஸ்ட் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படிங்கிற ட்ரிக்ஸ் வந்து நீங்க சொல்லிக் கொடுங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி. இந்த ட்ரேஸ் பாத்தீங்கன்னா வந்து இது ஒரே பேப்பர்ல எல்லாமே இருக்கும். அதாவது இது வந்து நெக் டிசைன், நெக்கோட ஒன் சைடுக்கான டிசைன். இது வந்து ஸ்லீவோட டிசைன். இது வந்து ஃப்ரண்ட் நெக். ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். இதுதான் ஸ்லீவ்ல ஃபுல்லா கட் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து பேக் நெக். பேக் நெக்ல ஒன் சைடு டிசைன், இது ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இது மாதிரி சில ட்ரேசஸ் வச்சிருப்பேன் நான். லைக் ஒரே பேப்பர்லேயும் எல்லாமே இருக்கும், ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ் அந்த மாதிரியும் இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக போடுறேன். பேக் நெக் தனியாக இருக்கும், ஸ்லீவ் தனியாக இருக்கும், ஃப்ரண்ட் நெக் அந்த மாதிரி தனித்தனியாக தான் பிளாக்ல போட போறேன். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பேப்பரை வந்து ஒரே தான் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ தனித்தனியாக போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இதில் நான் என்ன ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஃபுல் பீட் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன்ல வந்து இந்த கொம்பு இருக்கு இல்லையா, பெரிய கொம்பு, இதுக்குள்ள ஃபுல்லா கோல்டு ரவுண்ட் பீட்ஸ் வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு லீஃபுக்கு, இந்த லீஃபுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வச்சு இந்த குட்டி குட்டி குமிழ் கல்லுன்னு சொல்லுவோம், லைக் ஜுவல்லரியில யூஸ் பண்ணுவோம், கீழே ஊசியா இருக்கும், அந்த ஸ்டோன் வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணியிருந்தோம். இந்த கொம்புக்கு ஒரு கலரு அண்ட் இதுக்கு கான்ட்ராஸ்டா பிளாக் யூஸ் பண்ணியிருந்தேன். ப்ளூ பிளவுஸ்ல பிளாக் பீட்ஸ், இதுல கோல்ட் பீட்ஸ் அண்ட் இந்த மாதிரி இருக்க குட்டி லீஃப்ல எல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பிளவுஸோட பிக்சரும் நான் உங்களுக்கு கண்டிப்பா பிளாக்ல போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த திலகம்ல வந்து கொஞ்சம் பெரிய திலகம் குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு சுத்தி பீட் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் இந்த டிசைனை நான் யூஸ் பண்ணியிருந்தது. இதோட பிளவுஸ் என்கிட்ட இருக்கு. இந்த பிக்சர், இந்த டிசைனுக்குரிய பிளவுஸோட போட்டோ என்கிட்ட இருக்கு. அதுவுமே நான் பிளாக்ல போடுறேன், அதுவும் பாருங்க. பார்த்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.